சார் எவ்ரிபடி ப்ளீஸ் சிட் ஆன். எவ்ரிபடி டேக் யுவர் சீட். சார் யூகி சேது சார், நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போகிறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இது ஒரு பேர் போஸ் வெங்கட் சார், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா கிளம்புறீங்களா? ஓகே சரி பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே ஓகே, நீங்கள் போங்க 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 சார் போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பற்றி பெருமையாக பேசலாம்னு நினச்சேன். கண்டென்ட்டாக தான் பேசுகிறேன், கோபத்தோடு தான் பேசுகிறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டால்தான். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போது 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே போய் அங்கே உள்ள, அதாவது கடலுக்குள்ளே வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்து அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி பண்ணிகிட்ருப்பார். ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அன்றைக்கி ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்கள், சொல்லும்போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள்.